தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி சென்னையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுவும் ஆஃபீஸ் ஒர்க்காக வந்திருக்குங்க. இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையிலேருந்து தாங்க இந்த வேக்கன்சி நோட்டீஸ் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐஐடி சென்னையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குரூப் சி மற்றும் குரூப் ஏ கேட்டகிரியில். குரூப் ஏ கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு சூப்பர்டென்டிங் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும், குரூப் சியை பொறுத்தளவுக்கு ஜூனியர் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொத்தம் 40 வேக்கன்சிஸ் வந்து இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 50 வயது வரைக்கும் இந்த சூப்பர்டென்டிங் இன்ஜினியருக்கும், ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 27 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சூப்பர்டென்டிங் இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எம்இ எம்டெக்கோ பிஇ பிடெக்கோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் பிரான்ச்சில் நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தா உங்களுக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும், பிஇ பிடெக் முடிச்சிருந்தா 10 வருஷம் ரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுவே ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சிவில், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல், இசிஇ, இ&ஐ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி பயாலஜின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணுங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் ரெண்டுமே படிக்கல அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு 2 வருஷம் ஐடிஐ வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் கீழே போய் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ வயர்மேன் ட்ரேடோ, ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ட்ரேடோ முடிச்சிருந்தா அந்த போஸ்டிங்ஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான லாஸ்ட் டேட் வந்து April 2, 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா recruitment.itm.aic.in அப்படின்னு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்கில் அல்லது ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சிலபஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சிலபஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான், சிங்கிள் சிட்டிங் எக்ஸாமினேஷன் தான். 100 மார்க்குக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. ஸோ இதில் யார் ஹையஸ்ட்டு கட் ஆஃபில் வரீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சென்டரு, ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சென்டர் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இடத்துல வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.